கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆத்துமாரோடைய ஊழியத்தில் ஒரு புதிய பாடல். அப்போ ஆண்டவர் இந்த பாடலுக்கு வார்த்தைகளும் வரிகளும் கொடுக்கும்போது இந்த கண்களில் பயங்கரமான கண்ணீர். ஏன்னா டாடி எழுதின அந்த பாட்டு பாடுகளை குறித்து தான் எழுதினாங்க. இங்கே இருக்கிற நம்ம எல்லாமே பாடுகளின் மத்தியில் தான் நம்ம கடந்து வந்திருப்போம். யாரும் ரொம்ப லக்ஸரி லைஃப் வாழ்ந்து இந்த இடத்துல உட்காரல. ஏன்னாலும் நம்மளை கர்த்தர் பாடுகளின் மத்தியில் தான் நம்மளை தெரிந்து கொண்டார். அவர் வனாந்தரத்தில் நம்மளை தெரிந்து கொண்ட தேவன் இன்று வரையிலும் நம்மளை வழி நடத்துகிறார். அற்புதமான இந்த பாடலை ஆண்டவர் கொடுத்ததற்காக, அவருடைய நாமத்தை மட்டும் உயர்த்துவதற்காக இந்த பாடலை நான் ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை எத்தனை பாடுகள் என் வாழ்க்கையில, எத்தனை நீந்த பேச்சுகள் என் பாதையில. நம்ம லைஃப்ல நிறைய பாடுகள், நிறைய நிந்தைகள், பேச்சுகள், அவமானங்கள் எவ்வளோ நம்ம அனுபவிச்சிருப்போம். எனக்கு அந்த செகண்ட் 2 லைன் எனக்கு ரொம்ப ரொம்ப நான் அழுதுகிட்டே இருந்தேன். அந்த பாட்டு நான் ஆண்டவர் கொடுக்கும்போது ஆவியானவர் என்னை ரொம்ப தேய்ச்சினார். நானும் தனிமையில பாடுகளின் மத்தியில் நான் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கேன். ஆனாலும் தேவன் என்னை கைவிடாமல் இன்று வரை என்னை காத்து வருகிறார். கர்த்தர் உங்களையும் வழி நடத்துவார். எத்தனை எத்தனை பாடுகள் என் வாழ்க்கையில, எத்தனை நிந்தை பேச்சுகள் என் பாதையில, எத்தனை எத்தனை பாடுகள் என் வாழ்க்கையில, எத்தனை நிந்தை பேச்சுகள் என் பாதையில. கல்லாக என் மனம் துடித்தேன் தினம் தினம், கல்லாக என் மனம் துடித்தேன் தினம் தினம். கண்டேன்
எத்தனை பாடுகள் என் வாழ்க்கையில, எத்தனை நிந்தை பேச்சுகள் என் பாதையில, எத்தனை எத்தனை பாடுகள் என் வாழ்க்கையில, எத்தனை நிந்தை பேச்சுகள் என் பாதையில. கல்லாக என் மனம் துடித்தது தினம் தினம், கல்லாக என் மனம் அழுதேனே தினம் தினம். கண்டேனை கர்த்தரையே காண்கின்ற தேவனையே, கண்டேனை கர்த்தரையே காண்கின்ற தேவனையே, கண்டேனை கர்த்தரையே காண்கின்ற தேவனையே, கண்டேனை